ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம். நான் டெய்லி எல்லா வீடியோவிலும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறேன். பட் நீங்கள் யாருமே வந்து அதுக்கு வந்து கமெண்ட்ஸே பண்ண மாட்டேங்க. ரிப்ளை நான் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு. ரைட், இதுக்கப்புறமாவது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த லைக்கை தட்டி விடுங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது பிக் பாஸ் எவ்வளோ மன உளைச்சலில் இருக்கார் அப்படின்ட்டு தெரிய வருது. அவர் சொல்கிறாரு, இப்போ நான் சொன்ன விஷயங்களை எந்த சீசன்லையும் நான் யாருக்கிட்டையும் கெஞ்சி கேட்டதில்லை, உங்கள்கிட்ட கேட்க வச்சுட்டீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறார். ரொம்ப அப்படியே பார்க்குறதுக்கு பரிதாபமாக இருக்குது. என்னடா இது, இந்த சீசனுக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி இருக்குது. பிபி ஹிஸ்ட்ரிலே நடந்தது இல்லையா. ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருந்தார், இந்த மாதிரி நைட்டில் வந்துட்டு தூங்கிட்டீங்க டாஸ்க் கொடுக்கும்போதுன்னு. அதுவும் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில் நடந்தது இல்லைன்னாரு. ரெண்டாவது வாட்டியும் இந்த மாதிரி பண்ணுறாரு. சொல்லும்போது கஷ்டமாக இருக்குது. துஷாரை உட்கார வச்சுருக்காரு, பக்கத்தில் நம்ம விக்கல் சேர்க்குறவங்க இருக்காங்க. சொல்கிறார், கேட்குறாரு என்ன நடக்குது வீட்டில் அப்படின்போது துஷார் வந்து இல்லை நேற்று ஒரு பிரச்சனையாச்சு, அதை நான் கேட்கல, அது உங்கள் பர்சனல், அதை தாண்டி வேறு என்ன நடக்குது ஒன்றுமே புரியலைங்களேன்னு. சரி, வீட்டில் கொடுத்த பொருளாக நீங்கள் திருப்பி கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டுமே, பிரவீன் காந்தி அந்த பர்சனல் தானே, அது இல்லை வேறு லெட்ரு பேடு அந்த மாதிரி மேட்டர்லாம் கொடுத்துட்டிங்களா? அது கொடுத்துட்டுமே சார்னும்போது அங்கேருந்து ஒருத்தர் இவர் திவாகர் சொல்கிறார், இன்னொருத்தவங்க சூட் கேஸ் வந்தேன், அதை இப்போ கொடுத்துறேன் சார் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு லெட்டர் மறந்துட்டாங்க போல, அதையும் கொடுத்துறேன் சார். என்ன நான் வந்துட்டு எது கேட்டாலும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு. சரி, இன்னொரு லெட்டர் காலையில் வந்துச்சு, அதை படிச்சிங்களா? அது படித்தேன் சார். வேணும் என்ன போட்டிருந்தது அப்படியே முழிக்கிறார். மைக்கு பற்றி சொல்லியிருந்தேன். மைக் எதுக்காக சொல்லுங்கள்? நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அந்த மைக். அதுக்கு உண்டான மரியாதை தயவு செஞ்சு கொடுங்கன்ட்டார். எவ்வளோ கொடுமை பாருங்கள். அதுக்கு உண்டான மரியாதையை தயவு செஞ்சு கொடுங்க. நான் இந்த மாதிரி எந்த சீசன்லையும் கேட்டதே கிடையாது, உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டார். சாரி பிக் பாஸ். அப்புறம் மைக்காகவே நீங்கள் மதிக்கிறதே கிடையாது. கிளிப் எடுத்து சொருவுறீங்க, பவுச்சுக்குள்ளே ஏதாவது ஒரு பொருளை வைக்கிறீங்க, ரிப்பேர் பண்ணி கொடுக்குறீங்க. அதாவது தானாகவே ரிப்பேர் ஆச்சு, ஏதாவது அடிச்சுன்னா பரவாயில்ல, தெரிஞ்சு பண்ணுறீங்க பாருங்கள். அதுதான் கொடுமையாக இருக்குது. அது பண்ணாதீங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் உங்கள்கிட்ட ஃபார்மாலிட்டியாக பேசுகிறதுனால உங்களுக்கு அது புரியலன்னு நினைக்கிறேன். இனிமேல் நானும் கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டோமான்னு கேட்குறாரு. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தலையாக இந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நான் இன்டர்ஃபியர் ஆனால் அப்புறம் உங்களுக்கு எதுக்கு மதிப்பு, உங்களுக்கு எதுக்கு தனி அந்த ரூமு அப்படின்ற மாதிரி வச்சு செய்கிறார். அதே மாதிரி நம்மளுக்குமே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா, துஷார் வந்து சூப்பராக பண்ணுவார். ஆக்சுவலாக நம்ம கரெக்டாக கணிச்சோம், துஷார் இவங்க ஏமாற்றிடுவாங்க, இதே பிரவீன் ராஜு வந்திருந்தாலும் ஆதிரே வந்திருந்தாலும் செம்மையாக பண்ணுவாங்கன்னு. பட் கிடையாது, நம்ம நினச்சது கரெக்ட். ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் செலக்ட் ஆனோடனே செம்மையாக பேசினார். நந்தினிக்காக விஜய் பார்வதிக்கிட்ட சண்டை போட்டார், எல்லாம் பண்ணார். சரி, ஓகே, செம்மையாக வாய்ஸ் அவுட் போட்டார். பார்த்தா இப்போது ஒன்றுமே இல்லை, புஷ்ஷுன்னு இருக்குது. எல்லாம் மற்றவங்களும் ஆட்டம் போட்டுட்ருக்காங்க, இவர் அப்படியே வாயை பார்த்துட்டு இருக்காரு. அதேமாதிரி ஒரு கண்ணு ஃபுல்லாக விஜய் பார்வதி அட்டாக் பண்ணுறதுல தான் இருக்குது தவிர மற்றபடி கேப்டனாக வந்து இந்த மாதிரி பண்ணோம் அந்த மாதிரி பண்ண எதுவுமே பண்ணலை. செம்ம டென்ஷன் ஆகிட்டார் பிக் பாஸ். கொடுக்குற பொருளுக்கும் மரியாதை இல்லை, நான் சொல்கிற சொல்லுக்கும் மரியாதை இல்லைன்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாரு. பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு நான் சொன்ன மாதிரி அந்த லைக்கை தட்டி விடுங்க. பாய் நண்பர்கள்.